ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆயுத பூஜைக்கு இந்த பொரியெல்லாம் நிறைய பேர் வீட்டில் நிறைய வந்திருக்கும். சரி, நம்ம வீட்லேயும் இருக்கே, இந்த பொரி தோசை ட்ரை பண்ணலாம். ஊத்தாப்பம், தோசை எது வேணாலும் எடுத்துக்கலாம். பொரியும் ரவையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொரன்னு இல்லைன்னா மீடியமாக அரைச்சிக்கினேன். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டேன். தயிர், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டியாக நின்று போகுது. அதனால தான் ஓகே, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கினாச்சு நான். அதுக்கப்புறம் இது கூட நான் ஆனியன், கொத்தமல்லி, கேரட் இது தான் சேர்த்துக்கிறேன். நம்ம இஷ்டம்தாங்க, எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, உங்கள் இஷ்டம்தான். ஓகேங்களா, நான் இன்றைக்கி இதை தான் சேர்த்துருக்கேன். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ஊத்தாப்பம் மாதிரி சுட்டேன். அது எப்படி வந்துச்சுன்னு நீங்களே பாருங்களேன். பிகாஸ் நான் இப்போ அரிசி மாவு சேர்க்கல, ஆனால் எப்படி சுட்டேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் தலை இருந்துச்சு. கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி போட்டேன், பட் என்ன தலைன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதில். அப்புறமா அரிசி பாருங்கள், எப்படி எடுக்கிறப்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை பாருங்கள், ஒட்டிட்டெல்லாம். அதனால நான் என்ன பண்ணேன், அடுத்த தோசைக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கினேன். ரொம்ப இல்லை, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்தேன். இது கூட நான் இது போடலை, அரிசி மாவு போடாததுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு ஊத்தாப்பம் மாதிரி செய்யலை. பிகாஸ் அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது, மாவாக கட்டியாக நின்றுடுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, பொரி தோசை செய்கிறப்போ. பிகாஸ் இந்த மாதிரி அரிசி மாவெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது ஊற்றினேன் நான். இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நான் திருப்பி போட்டுடுறேன். அந்த தோசை தான் இது திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஒன்று ஏன்னா குட்டி குட்டியாக செஞ்சுக்கலாம். அப்போது நல்லாவே இருக்குது. இந்த ஆனியன்ஸ், வெஜிடபிள்ஸ் அதான் நம்ம இஷ்டம் தான், எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தடுத்து நான் போட்டேன் தோசை. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் ஓகே, இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. அது இப்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் அரிசி மாவு சேர்க்காத ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் அரிசி மாவு போட்ட பிறகு தான் கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த பொரி தோசை ட்ரை பண்ணது ஓகே ஃபைன், நல்லாவே வந்துச்சுங்க. உண்மையாகவே கண்டிப்பாக பொரி மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, டடா, பை பாய்.